Hello friends, welcome back to my channel Info by Desi. இன்னைக்கு நம்ம Info by Desi சேனல்ல குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி எப்படி வீட்லயே ஈஸியா prepare பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம என்னோட Info by Desi சேனலை subscribe பண்ணி bell icon-ஐயும் press பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வாங்க குழம்பு மிளகாய் தூள் ரெடி பண்ண தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ அளவுக்கு மல்லி எடுத்துருக்கேன். கூட 25 கிராம் அளவுக்கு மஞ்சளும் சேர்த்து காய வச்சுருக்கேன். 1/4 கிலோ காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு நார்மல் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் மிளகு, 50 கிராம் அரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசியோ இல்லை இட்லி அரிசியோ உங்கள் இஷ்டம் தான், எது வேணாலும் எடுத்துக்கலாம். 50 கிராம் பெருஞ்சீரகம், 25 கிராம் வெந்தயம் எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். 50 கிராம் சீரகம், 25 கிராம் சுக்கு எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 50 கிராம் துவரம்பருப்பையும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு 10 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்லா 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கான பாத்திரத்தில் நம்ம எடுத்து 2 நாள் காய வச்சு வச்சுருக்க எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம். சோம்பு, வெந்தயம், மிளகு, அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பு, சுக்கு, சீரகம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே துவரம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். காய வச்சு எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே தனியா, மஞ்சள் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே காஷ்மீரி சில்லி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வரமிளகாவும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே மிஷினில் கொடுத்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். காய வச்ச எல்லா பொருளையுமே இதில் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போது நான் சேர்த்த எல்லா பொருளுமே 2 நாள் முழுசாக வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் வறுக்க தேவையில்லை. மிஷினில் கொடுத்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்து மறுபடியும் காமிக்கிறேன். இப்போது குழம்பு மிளகாத்தூள் நான் அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா ஃபைன் பவுடராக இருக்குது. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் கன்சிஸ்டன்சி. காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கிறதுனால கலருமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே கலர்ஃபுல்லான இந்த குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் செய்கிற எல்லா குழம்புக்குமே சூட் ஆகும். நீங்கள் வைக்கிற எல்லா குழம்புமே சுவை நிறைந்ததாகவும் மனம் நிறைந்ததாகவும் இருக்கும். இந்த குழம்பு மிளகாய் தூள் ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு ரெசிபியோட மறுபடியும் வந்து நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா பை பாய்.